வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டுன்ற மாதிரி ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த ஒரு 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கே தெரியும். அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணினா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோர்டியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய ஹார்னட் 2.0. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சிங்களேன். இந்த ஒரு 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டை நல்ல ஒரு ரிஃபைன்டான ஒரு இன்ஜின் ப்ளஸ் சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டி, ஒரு நல்ல ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்கில் ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறேன். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி விஷயங்கள் ரொம்பலாம் தேவையில்ல. எனக்கு வெஹிக்கிள் பார்க்க நல்லா இருக்கணும், இன்ஜின் நல்லா ரிஃபைண்டாக இருக்கணும், அது இல்லாமல் ஹோண்டாவில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் லாங்குவேஜ் உங்களுக்கு ஸ்லைட்லி அந்த ஒரு நேக்கிட் ஸ்டைலிங்லேயே கொஞ்சம் அந்த ஃபேட்டியாக அப்படி வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். ஆன் ரோட்டில் சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கடுத்து இது யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 184.4 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் டிரான்ஸ்மிஷன்ன்றதையும் பேர் பண்ணியிருக்காங்க. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.03 பிஹெச்பி அண்ட் 15.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. இந்த வெஹிக்கிள் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா 200 சிசி செக்மெண்ட். இந்த ஒரு 200 சிசி செக்மெண்ட்லன்னு பார்க்கும்போது இந்த வெஹிக்கிளுடைய பவர் இட்ஸ் கொஞ்சம் ஆவரேஜான ஒரு பவர் தான். பவர் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். பட் ஆனால் இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டி சூப்பராக இருக்கும் இந்த ஒரு இன்ஜினில். அதுக்காகவே நான் சஜஸ்ட் பண்ணேன் இந்த மாடலை. அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு டீசெண்டான ரெடிங் சேல் மெயின்டைன் பண்ணுறப்ப மேபி இதை விட கூட கொஞ்சம் பெட்டரான ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இந்த எதிர்பார்க்கலாம். மைலேஜ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஒரு சிசி செக்மெண்ட்டில் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட. பிரேக்கிங் செட்டப் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வித் டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 142 kg, சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,91,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமோட FZ-FI ஹைப்ரிட். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா எனக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைமில் ஒரு நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், அட் த சேம் டைமில் எனக்கு மைலேஜில் ஒரு நல்ல கம்யூட்டர் வெஹிக்கிள் மாதிரி ஒரு சூப்பரான மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸில் எந்த வித குறையும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபேன்சியான ரேஞ்சிலே கொடுத்துருப்பாங்க. ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் இந்த வெஹிக்கிள்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸ் இருக்குன்றப்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிச்சயமாக நீங்கள் இந்த வெஹிக்கிளை ஈஸியாகவே சூஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கும் இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண அந்த ஒரு 2025 மாடலில் உங்களுக்கு டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. அதில் ஜிபிஎஸ் நேவிகேஷன், மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஓவரால் ஃபீச்சர்ஸில் நல்ல ஒரு சூப்பரான ரேஞ்சு. இன்ஜின்லேயும் உங்களுக்கு பார்த்தோன்னா வச்சுங்களேன் ஒரு 149 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். பஸ் டைமாக நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லன்னு பார்க்கும்போது இந்த வெஹிக்கிளில் தான் பைக்கில் ஹைப்ரிட்ன்றதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சரி ஓகே. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு 12.2 பிஹெச்பி அண்ட் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீட் அரௌண்ட் ஒரு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட்டில் ஒரு 110, 107 அது மாதிரி சம்திங் கிட்ட நிச்சயமாக ரீச் பண்ண முடியுது. பவர் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 155 சிசி செக்மெண்ட்லன்னு பார்க்கும்போது இட்ஸ் ஓகே தான். நல்ல ஒரு பவர் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. சரி ஓகே. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் பர் லிட்டருக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த வெஹிக்கிள் நீங்கள் இன்னும் ஒரு டீசெண்டான ஸ்மூத்தான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த யமஹா மைலேஜ் டெஸ்ட் ஈவெண்ட்லாம் நடத்துவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல 112 km 100 km மைலேஜ் கிடச்சிருக்கு. பட் அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் ஆனால் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் கொடுக்குற பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லுக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் உங்களுக்கு கொடுக்கும். எப்படியும் நீங்கள் ஹைவேஸ்லாம் டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 55 above 60 அது மாதிரி ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்ட மைலேஜ் எதிர்பார்க்கலாம். நான் ஹைப்ரிட் மாடலே இந்த Yamaha FZ-ன்னு பார்த்தா சூப்பரான மைலேஜ் தருது. அப்போ இந்த ஹைப்ரிட் மாடல் இன்னும் பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான், பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுக்குறாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 136 kg, சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது.
வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 1,78,000 கிட்ட வரைக்கும் வருது ஸ்டாண்டர்ட் மாடல். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிறது நம்ம பஜாஜோட பல்சர் N250 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் 250cc மோட்டார் சைக்கிள்னால் அது நிச்சயம் நம்ம பஜாஜோடைய பல்சர் N250 தான் ஆமாங்க. இந்த ஒரு 250cc செக்மெண்ட் எதுக்கு பெஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும். ஓரளவுக்கு கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு க்ரூசர், அதான் கொஞ்சம் லாங் ட்ரைவ் அது மாதிரி விஷயங்கள்லாம் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெஹிக்கிள் தேவைன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுலேயும் குறிப்பாக நம்ம N250ன்றது அந்த செக்மெண்ட்லேயே ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷன். அதுக்குன்னு அஃபோர்டபுள் ஆப்ஷனாக இருக்குது. உங்களுக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு, இன்ஜினோட ரிலையபிலிட்டி, ஃபீச்சர்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கவலைன்றது தேவையில்லை. அதுலேயும் உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் ஸ்ட்ரக்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு N250 அண்ட் N160 அதே ஒரு ரிப்ளிகேட் டிசைன் டோன் தான். ஆல்மோஸ்ட் எல்லாரும் சிமிலராக தான் இருப்பாங்க. டிசைன் இட்ஸ் ஓகே, உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. அதுக்கடுத்து ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பண்ண அந்த ஒரு 2025 வேரியண்ட்லன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன்ன்ற மாதிரி அந்த எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குட் எனஃப்னே சொல்லலாம். அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 249cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளச்சு. பொதுவாக பஜாஜ் இன்ஜின்ஸ்னாலே அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் இஷ்யூன்றதை நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஆனால் இந்த இடத்துல ஓரளவுக்கு நல்ல ரிஃபைன்டான ஒரு இன்ஜினாகவே உங்களுக்கு பஜாஜ் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 24.1 bhp அண்ட் 21.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 132 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 44 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து சேம் டிஸ்பிளே தான் வித் டுவல் சேனல் ஏபிஎஸோட கொடுத்துருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 162 kg, சீட் 795 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,76,000 கிட்ட வரைக்கும் வருது. really ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸிங்கு, அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு வெஹிக்கிள்மே கூட. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 164V அவங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னா வச்சுங்களேன், இந்த ஒரு 160cc செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டர் சைக்கிள், ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு நேக்கட் மோட்டர் சைக்கிளாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் நிச்சயமாக நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு டிவிஎஸ் எப்போதும் போல் எந்த இடத்துலையும் உங்களுக்கு குறை இல்லாமல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அது இல்லாமல் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரைடிங் மோட் கொடுக்குறதுன்ற மாதிரி அவ்வளோ ஃபீச்சர்ஸில் எப்பயும் போல் டிவிஎஸ் அதை முன்ன சொன்ன மாதிரி நல்லாவே எட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 159.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான 4 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் செட்டப்போட வருது வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.31 bhp அண்ட் 14.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 114 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பின்னாடியும் சேம் டிஸ்பிளே தான் வித் டுவல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 144 kg, சீட் 800 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் 1,49,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,72,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு மோட்டர் சைக்கிள் த ஒன் அண்ட் ஒன்லி பஜாஜ் பல்சர் NS200 அவங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா வச்சிங்களேன், இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் இன் கிளாஸான ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிளாக நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் ஸ்ட்ரக்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் நம்மளுடைய இந்தியன் யங்ஸ்டாரை ஃபுல்லாக கவர் பண்ண ஒரு டிசைனாக அது நிச்சயம் நம்ம பஜாஜோடைய பல்சர் NS200 டிசைன் தான். ஒன்ஸ் அப்பான டைம்னா எங்கே பார்த்தாலும் NS மேலே அவ்வளோ க்ரேஸ் இருந்துச்சு. பட் இப்பயும் இருக்குது. பட் நான் இப்போ ஸ்லைட்லி கொஞ்சம் காம்படிஷன் அதிகம், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து போச்சு. லோயர் சிசியில் அதிக ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில மோட்டர் சைக்கிள்ஸ்லாம் வந்துருக்கிறதுனால இப்போ மேபி கொஞ்சம் டவுன் ட்ரெண்டுன்னு தான் சொல்ல முடியாது, அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஒன்ஸ் அப்பான டைம் பீக் ஆஃப் தி மார்க்கெட்டில் இருந்துச்சு நம்ம பஜாஜ் பல்சர் NS200. அதுக்கடுத்து லைஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 199.5cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக்
4 வால்வுக்கான லிக்விட் கூல்ட் இன்ஜின் வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 24.13 bhp அண்ட் 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 125 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ். வெஹிக்கிளோடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 36 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோட பிரேக்கிங் செட்டப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. வித் டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குன்றப்ப அதுலேயும் உங்களுக்கு குறையில்லை. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 158 kg. சீட் 805 கிட்ட வரைக்கும் வருது. ஓவராலாக பார்க்கும்போது எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ஸ்பெக்கோடு தான் இருக்குது இந்த பஜாஜ் பல்சர் NS200. ஓவராலாக இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரியலி நல்ல ஒரு வெஹிக்கல்னே சொல்லலாம். ஆக மொத்தத்தில் வண்டியோட வந்து ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,84,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்ட்டையே நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.